ஒரு வியாதியில் ஒரு அற்புதத்தின் மூலமா, ஒரு பிரச்சனையில் ஒரு அற்புதத்தின் மூலமா நீங்க இயேசுவின் இடத்துல வந்திருக்கலாம். இயேசு உங்களுடைய அழைத்ததனுடைய நோக்கம் உங்களுடைய படகை நிரப்புகிறதற்காக அல்ல. அன்றைக்கு பேதுருவை கர்த்தர் அழைக்கிறதற்கு முன்பு முதலாவது பேதுருவினுடைய படகை கர்த்தர் நிரப்புகிறார். அந்த நேரத்தில் பேதுருக்கு என்ன தேவை? அந்த நேரத்தில் பேதுருக்கு என்ன தேவை? மீன் தேவை. அவனுடைய தொழில் மீன் பிடிக்கிறது, அவன் படகு காலியா இருக்குது. அந்த நேரத்தில் அவனுடைய படகை கர்த்தர் நிரப்புகிறார். அந்த நேரத்தில் அவனுடைய படகை மீனினால் நிரப்பி ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா பேதுருவை கர்த்தர் அழைத்தது உலக பிரகாரமாய் அவன் தொழில் செழித்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவன் தேவனுக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய படகை ஏன் நிரப்பி வைத்திருக்கிறார், ஏன் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார்னா, பூமியில நீங்க சம்பூரணமாய் வாழ்கிறதற்காக மாத்திரமல்ல, இயேசுவுக்கு நீங்கள் தேவை. உங்க மீது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அன்றைக்கு பேதுருடைய காலியான படகு மீன்களால் நிரப்பப்பட்ட பொழுது பேதுருக்கு ஒரு பிரமிப்பு வருகிறது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. இத்தனை வருடமா இந்த தொழிலை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், இதுவரைக்கும் என் படகு நிரம்பினதில்லை. எல்லாரும் அவனை ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. எல்லாரும் அவனை பார்த்து இன்னைக்கு உனக்கு நிறைய வருமானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். தேவன் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அதே மாதிரி தான் உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நீங்க தேவை. ஆமென் சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய எழுப்புதலுக்கு, இந்தியாவினுடைய எழுப்புதலுக்கு நீங்க தேவை. இயேசுவுக்கு நீங்க தேவை.